இனிமே இந்த சட்டையை என்னால போடவே முடியாது. அந்த அளவுக்கு டைட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, டாப் பட்டன் புடுங்கிட்டு போற அளவுக்கு. எக்ஸாக்ட்டா ஒரு 4 மந்த் பேக் பல்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷர்ட் பாருங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ அப்படி இல்ல. எஸ், இன்னைக்கு நான் சேலம் போறேன். ஸோ ஒரு சின்ன விளாக் மாதிரி இதை கவர் பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வீட்டில் யாரும் இல்லைங்கிறனால எல்லா சாமாவையும் நான் தான் கழுவணும். சாமான் கழுவி முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இதே மாதிரி போக முடியாது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் எடுத்துட்டு ட்ரிம் பண்ணி முடிச்சேன். ஸோ அதுக்கான பிஃபோர் ஆஃப்டரை பாருங்க எப்படி இருக்குங்கிறத. இது பிஃபோர், இது ஆஃப்டர். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. 10க்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னோட சிக்கன் அண்ட் ரைஸ் எக் மீல முடிச்சிட்டேன். கிளைண்ட் டெஸ்டிமோனியல் வீடியோ ஒரு 2 பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட் பண்ணி முடிச்ச கையோட ஒரே ஒரு நாள் தான் அங்கே இருக்க போகிறேன். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். அதை ப்ராப்பராக பேக் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த ஹோல் டே இதோட முடிஞ்ச மாதிரி தான். ஸோ 14 தேதி இன்னைக்கு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. இதுக்கப்புறம் 5 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகணும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ரெடி ஆகிட்டேன். இன்னும் 1 hour தான் இருக்குது ஜிம்முக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணி 5 மணிக்கு அப்லோட் ஆகும். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. 8:30 மணிக்கு பஸ் சேலம் ரீச் ஆன உடனே அங்கே போயிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.